இன்னைக்கு தான் ஒருத்தன் பேசியிருக்கான், ஏன்டா மோடி போய் பூஜை பண்றார், பிரதிஷ்டை பண்றார் ராமனுக்கு, நான் என்ன அங்க நின்று கைதட்டு வாங்குறான் ஒரு சங்கராச்சாரி. இன்னைக்கு நான் சங்கராச்சாரி இருக்கிறேன், என்ன வச்சுட்டு பண்ணாம நீ அந்த மோடி பயலை விட்டு அவன் சூதுறவன், அவன் வந்து திறந்து வைக்கிறதான்ற மாதிரி தான் பேசுறான். காஞ்சி மடங்கிறதே ஒரு போலி மடம், அது சங்கரர் உருவாக்கிய மடம் அல்ல. சங்கரர் 4 மடம் தான் உருவாக்குனார். அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க பொய், 2000 ஆண்டுகளாக இந்த மடம் காஞ்சி மடம் இயங்கி வருகிறது அப்படின்னு எழுதுவான். ஆதிசங்கரரே 8ஆம் நூற்றாண்டு தான் இருந்தார், அவரு பிறந்த 1200 வருஷம் தான் ஆச்சு. இவன் காஞ்சி மடம் 2000 வருஷமா இருக்குமா, நம்மளும் ஆமாங்க 2000 வருஷம் இருக்க மடங்குது என்று அவன் நம்மளும் சொல்லிட்டு இருப்போம். நம்ம மோடி இப்போ விஞ்ஞானிகள் மாநாட்டில் பேசினார், நாங்க அந்த காலத்திலேயே டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் செஞ்சிருக்கோம், வந்து யானை கழுத்து எடுத்து குழந்தைக்கு நாங்க வச்சிருக்கோம். டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த காலத்தில் நம்ம இருந்திருக்கு. பெரியார் எளிய கேள்வி கேட்டார், குழந்தையின் கழுத்தின் சுற்றளவு என்ன, யானையின் கழுத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டார். அப்போ இவரு சொல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி விஞ்ஞானிகள் மாநாட்டில் பேசுறாரு, ஸ்டெம் செல்லை பத்தி பேசுறாரு. ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டு பாப்பா இருந்தாலும் வெங்கி ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன். பிஜேபி ஆட்சியில் வரைக்கும் விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் இங்கிலாந்துல இருக்காரு. அவர் பறையனான வால்மீகியிடம் ராமாயணத்தை பெறலாம், லாபம் பார்ப்பானுக்கு என்றால் திருட்டும் பிச்சையும் எங்கே வேண்டுமானாலும் செய்யலாமா அப்படின்னு ஒண்ணு கடைசி அதை முடிக்கிறார். அதை முடிக்கிற போது நாடாளுமன்ற கட்டணம் திறந்த போது முர்மு உள்ள விதவைன்னு சொல்றான். இந்திரா காந்தி வந்தப்ப சந்திக்க மாட்டேன்ட்டாரு நம்ம பரமாச்சாரியால், அவர் விதவை நான் சந்திக்க முடியாது என்று சொன்னார். இல்ல துறவிகள் ஆற்றில் குளிக்க போகும்போது யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம், அதுக்காக அந்த கிணத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கிணத்துல குளிக்க போறாரு, கிணத்துக்கு இந்த உட்காந்துட்டு அந்த பக்கம் இந்திரா காந்தியை வச்சு பார்த்தவர் அந்த பரமாச்சாரி, யோகியமான சங்கராச்சாரி. அவர் அப்படி ஆளவர். மிடில் சங்கராச்சாரி இருந்தார்ல, இது ஓடி போனாரு 87ல ஓடி போனாரு. அப்புறம் சர்வதேச போலீஸுக்கெல்லாம் சொல்லி பிடிச்சிட்டாங்க. ஆள பதறி போயிட்டார் நம்ம வெங்கட்ராம குடியரசுத் தலைவர். ஐயோ எங்க பரமாச்சாரியால் ஆயிட்டாரு அப்படின்ட்டு போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அவர் ஓடுறதுக்கு முந்தைய அடுத்த சங்கராச்சாரி நியமிச்சிட்டாரு. 87ல ஓடினவரு 83ஆம் ஆண்டே சப்ஜூனியர் சங்கராச்சாரி ஒருத்தர் உருவாக்கிட்டார் என்று இந்த மூத்த சங்கராச்சாரி சொல்லிட்டார். ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க அவரை. அங்கிருந்து ஆளை திருப்பி கூட்டி வந்துட்டாங்க, தலைக்காவிரியில இருந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த வீட்டுல இருந்து இந்த ஆணவ கொலை பண்ணல, அந்த பொண்ணை மட்டும் விட்டு இவரை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்து திருப்பியும் அவர் வந்து சங்கராச்சாரி ஆயிட்டார். யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. திரும்ப ஒரே அறநிலையத்துறை வந்து அவருக்கு அனுமதி கொடுத்து விட்டது, மீண்டும் இயங்குவார் சங்கராச்சாரியன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. தண்டம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அவனே ஒரு தண்டம், அவன் தண்டம்னு ஒண்ணு வச்சிருப்பான். அது நாங்க நம்ம கூட்டங்கள்லாம் நம்ம செல்வேந்திரன்லாம் கிண்டல் பண்ணுவார், அது என்னடா ஒரு குச்சி, அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்னி கோமணும், அது என்ன பெரியதுன்னு செல்வேந்திரன் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாரு. அதை வந்து வச்சுட்டு போயிட்டார் அவர். கமண்டலத்தையும் தண்டத்தையும் மடத்தில் விட்டு விட்டு போய்விட்டார். உடனே அந்த மூத்த சங்கராச்சாரி சொல்லிட்டார், எப்போது ஒரு துறவி தண்டத்தை தன்னை விட்டு வேறுபடுத்தி விட்டாரோ அப்போதே ஒரு துறவு முடிந்து விட்டது. சன்னியாசி கால்நடையாகத்தான் செல்ல வேண்டும் அல்லது பல்லக்கில் போக வேண்டும், அதை தவிர்த்து வேற எந்த வசதிகளையும் பயன்படுத்தக்கூடாது, எவ்வித எந்திர வாகனங்களிலும் அவர் பயணித்துக்க கூடாது, எந்திர வாகனம்னா கார்ல எல்லாம் போகக்கூடாது என்று. அதுல அதுக்கு வந்து சன்னியாசி முறையிலே வாகன தீட்டுன்னு ஒன்று இருக்கான். அந்த காரை கண்ணில் பார்த்துட்டோட உடனே போய் குளிச்சுக்கணுமா, குளிச்சுட்டு தான் வரணுமா. நம்ம நடு சங்கராச்சாரி இப்ப இருக்கிற சங்கராச்சாரி இவங்க எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கான். பாகவதத்தில் பிரம்மாவை பாற்றி அவன் போய் சொல்றான், பிரம்மாவே எத்தனையோ கடவுள் நமக்கு தெய்வங்கள் இருந்தார்கள், அவரெல்லாம் செய்யாதெல்லாம் நீ சேரிய, சொந்த மகளோடு உடலுறவு கொள்கிறாயே, உன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதா, எப்படி இதை நாங்கள் தேற்றிக்கொள்வோம் அப்படின்னு பாகவதத்துல பாட்டு இருக்கு. அதை எடுத்து பிரம்மாவை எடுத்துட்டு பெரியார போட்டான். நம்ம இனி பிரம்மாவை போட்டு எல்லா இடத்துலயும் இனிமே பேச வேண்டி இருக்காது. வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ பெரிய புத்தகம் நினைச்சுக்காதீங்க, இந்த புத்தகத்தை PDF அனுப்பிச்சு எடுத்து இவ்வளவு பெருசாகி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 புத்தகம் தான், இவங்க சொன்ன புத்தகம் தான். திராவிடர் இயக்கம் அது குறித்த கருத்துக்களை நூல்களாக இன்றைய தேவைப்படுகிற வகையில் எடுத்து செல்வதுதான் அவங்க நோக்கமாக இருக்கிறது. அதுல எனக்கு கொடுத்திருக்கிற 2 நூலும் சங்கமித்ரா அவர்கள் எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்பு. இப்போ திராவிடர் இயக்கம் தொடக்க காலத்திலிருந்து அதற்கு எதிரான கருத்து வைத்து கொண்டிருந்த அல்லது யாருக்கு எதிராக இயக்கம் தொடங்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்றதா தான் பல எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருந்திருக்கிறார்கள். கலைஞர் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நம்முடைய ராஜாஜி அவர்கள் எப்பயும் பதவி போகணும்னு ஒரு புத்தகம் எழுதுவார். முதல்ல பதவி போச்சு வியாசர் விருந்துன்னு ஒரு புத்தகம், 39ல் பதவி போகணும்னு எழுதினாரு. 54ல் பதவி போச்சு சக்கரவர்த்தி திருமகன் ஒன்று எழுதினார். அதை வந்து கல்கியில தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அதற்கு இவர் பதில் எழுதிட்டு இருந்தார். அவரு ராஜாஜியுடைய அப்பா பேரும் சக்கரவர்த்தி தான், அதனால இவர் சக்கரவர்த்தியின் திருமகன் அப்படின்னு பதில் எழுதினார். அவர் ராஜாஜின்னு எழுதினார், இவர் மூக்காஜின்னு எழுதிட்டு இருந்தார். அதற்கு பதில் சக்கரவர்த்தியின் திருமகன் என்று நூலாக வந்தது. அவர் என்னெல்லாம் எழுதினாரோ அதில் என்ன குறைகள் பிழைகள் தவறுகள்
நீங்கள் எடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கீர்கள் என்பதெல்லாம் எழுதிட்டு இருந்தார் அவர் தொடர்ந்து. அப்படித்தான் தோழர் சங்கமித்ரா அவர்களும் தொடக்கியது. அப்படின்னா சங்கராச்சாரி கல்கியில் எழுதி கொண்டிருந்தார். அறிவுரைன்னு வரும், பரமாச்சாரியார் அறிவுரை வந்து கொண்டே இருக்கும். அதில் இவர் எழுதுவார் 3ஆம் பக்கத்தினுடைய 7வது காலம். ஏன்னா அது 8 காலம் பத்திரிகையில் விடுதலை, 7 காலம்தான். 7வது காலத்தில் வந்து தலைப்பு மேலே இருக்கும், காஞ்சி சங்கரனின் கல்கி முகாரி என்று அதற்கு பதில் எழுதுவார் இவர். அப்படிதான் எழுத ஆரம்பித்தார். அவர் என்ன எழுதினாரோ அதற்கான பதில், அது பற்றிய கேள்விகள், இப்படிதான் எழுதினாரோ. நம்மளுடைய எழுத்துக்கள் வந்து அவ்வளவு இதாக இருக்கும், ஈர்ப்பாக இருக்கும். திராவிடர் இயக்கத்தில் பேச்சாளர்கள் இருந்தார்கள், மிகப்பெரிய பேச்சாளர்கள் இருந்தார்கள், எழுத்தாளர்கள் இருந்தார்கள். ஒரு காலத்தில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாக வந்தவர் மட்டும் இல்லாமல் அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்களுடைய உரை, போட்மெயில் பொன்னம்பலார் என்று சொல்லுவா, பொன்னம்பலனார், இப்படி பெரிய பெரிய பேச்சா ஏராளமான செய்திகளாக. இப்போ வந்து குடியரசை திருப்பி பார்க்கிற போது தான் நமக்கு வியப்பாக இருக்கும் அவர்கள் பேசிய செய்திகள்லாம். எடுத்துக்காட்டாக மாநாட்டு உரைகள்லாம், இளைஞரணி மாநாடு, வாலிபர் மாநாடு என்று நடக்கும். அதில் வந்து தலைமையேற்றவர் படித்தெல்லாம் அவ்வளோ உயர்ந்த சிந்தனைகள், ஆழமான கருத்துக்களை கொண்ட. மகளிர் மாநாடு நடந்திருக்குது, பெண்கள் மாநாடு, அதில் பேசின செய்திகள்லாம் இன்றைக்கு நம்முடைய ஆய்வில் இருக்கிற பெண்ணி ஆய்வாளர்கள் பேசாத செய்திகள்லாம் அவங்க பேசியிருக்கிறார்கள். அப்படி எழுத்து நடையில் தான் வந்து முதல்ல நம்ம குத்தூசி குருசாமி அவர்கள், அவரு ஒரு நடை அழகு இருக்கும் அதில். அவர் நம்ம யோசிக்காத இடத்த போய் அவர் யோசித்திருப்பார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால், இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார், வலது கன்னத்தில் ஒருவன் அடித்தால் இடது கன்னத்தை காட்டு. நிச்சயம் இயேசுநாதர் இடக்கை பழக்கம் உள்ளவராக இருப்பார், அதனால தான் வலது கன்னத்தில் அடிக்க முடியும். அல்லது பின்னால் இருந்து அடிக்கிற பழக்கம் ஒரு இருந்திருக்கலாம், அது எப்படியே இருக்கட்டும் என்று அடுத்து எழுது போவார் அவர். அது உடனே அதை ஒரு கேலியும் கிண்டலுமாக அடுத்து அதை பற்றி யோசிப்பது, இப்படி எழுதுவார் அவர். மணவை திருமலைசாமி இருந்தார், பேனா நர்த்தனம் என்ற பேரா எழுதுவார். இவர் வந்து பலசரக்கு என்று எழுதுவார். அதில் வந்து பலசரக்கு பார்க்கணும்னா மூட்டையில் குத்தூசி போட்டு எடுத்தான் பார்ப்பாங்க, அதனால் எழுதுறது குத்தூசி, அதனால தான் அவர் குத்தூசி குருசாமி ஆனார். அப்புறம் அவியல்னு எழுதுவார். எழுதுறது யாருன்னா அகப்பையார்ன்ற பேரில் எழுதுவார். அந்த நடை அழகு வந்து அப்படி இருக்கும் யார் படித்தாலும். அதை போலத்தான் சங்கமித்ரா அவர்கள். சங்கமித்ரா அந்த எழுதுகிற எழுத்து என்பது போகிற போக்கில் உண்மையிலும் சிலதெல்லாம் எழுதிட்டு இருந்தார். உதாரணமாக, நம் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும் அப்படிம்பார், அதுக்கு மருந்து எழுதுவார், டாக்டர் எழுதுற மாதிரி. TLC 20M போட்டு TDS த்ரைஸ் எ டே அப்படின்னு எழுதுவார். என்னென்னா, டெண்டர் லவ் அண்ட் கேர் 20 minutes த்ரைஸ் எ டே கொடு குழந்தைக்கு, அவன் நல்லா வருவான். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருக்கிறேங்கிறது தான். ஆனால் அதை அப்படி எழுத மாட்டார். முதல்ல ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு அதுக்கு கீழே என்னென்னு எழுதுவார் அவர். அப்போ அதை எடுத்த உடனே ஒரு வரி கூட விட்டுறக்கூடாது, எங்கேயோ விட்டுருவோம், செய்தி போய்விடுன்ற போல் தேடி தேடி படிக்கிற அந்த செய்திகள்லாம் அவர் எழுதுவார். அவர் அந்த மாதிரி ஒரு எழுத்தாளராக இருந்தவர். பெரியாரும் அப்படித்தான் எழுதுவார். அவர் நாம் யோசிக்காததை எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லுவார். நாம் வந்து தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரைன்னு எழுதுவோம். தலை அப்படின்னு தானே எழுதுறான், தலைவர்கள் முதல் வாளர்கள் வரைன்னு எழுதுவார். தலை வாள் தான் அப்புறம். அதனால தலைவர் முதல் வாளர்கள் வரை இதை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும் அப்படின்லாம் எழுதுவார். கிண்டலாக அப்படி எழுதுகிற போது எழுதுவார் அவர். அந்த எழுத்துக்கள் அந்த இதெல்லாம் இருக்கும். அதே போல் ஒரு விநாயகர் கோயில், அங்கே வந்து ஒருத்தர் மிலிட்ரி கடை வச்சுருக்காரு, ஹோட்டலு. ஒருத்தனுக்கு வழி இடைஞ்சூராக இருக்குது, அவ்வளோதான், ஒரு வியாபாரிக்கு. அதை அகற்றணும். விநாயகர் சிலைக்கு கோயிலுக்கு பக்கத்தில் மிலிட்ரி ஹோட்டலை வைக்கலாமா என்று பிரச்சனை பண்ணுவாங்க. சரி, உடனே தள்ளி வச்சுக்கலாம், கொஞ்சம் அந்தவங்க வச்சுக்குவாங்க. விநாயகருடைய மோப்ப சக்தி 50 அடி தான் என்று தெரிந்து 50 அடி தள்ளி வச்ச உடனே அமைதியாகி விட்டார், ஏன்னா அவங்களுக்கு பாதை கிடைச்சிருச்சு அப்படின்னு எழுதுவார். அது கிண்டலாக அவர் வந்து விநாயகரையும் கிண்டல் பண்ண மாதிரியும், அதே மாதிரி அவருடைய நோக்கத்தையும் சொல்லுவதை போல அப்படி நம்ம ஈர்க்கிற செய்திகளாக அவருடைய இது இருக்கும். அதில் தான் நம்முடைய இந்த பெரியார் உரையாடல் கூட ராஜாஜியிடம் பேசுகிற பற்றி, காந்தியிடம் பேசுகிற போது அவர் சொல்லுவார், என்ன எல்லாம் பாப்பானை இவ்வளோ கடுமையாக திட்டுறீங்க, ஒருத்தங்க கூட நல்லவன் இல்லையா அப்படின்னு. எனக்கு தெரியல அப்படிம்பார். ராஜாஜி பக்கத்தில் உட்காந்துருப்பார், எனக்கு யாரும் கண்ணுக்கு படல அப்படிம்பார்.
அவர் சொல்லுவாரு, அவரும் காந்தியும் ராஜாஜியும் சொல்ல மாட்டாரு. கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்லுவாரு. பெரியார் சொல்லுவாரு, நீங்க மகாத்மா, உங்க கண்ணுக்கே ஒரு யோக்கியமான பாப்பா தான் தெரிஞ்சிருக்கான். நான் சாதாரண ஆத்மா, எனக்கு என்ன தெரியும் என்று அவர் சொல்லுவார். அப்படியெல்லாம் தான் அவருடைய அந்த கிண்டலும் கேலியுமாகவும். ராஜாஜி பத்தி ரொம்ப பாராட்டி, பெரிய தியாகி அவரு. நேர்மை, நியாயம், நாணயம் அத்தனையும் தியாகம் செய்து விட்டு தன் இனத்துக்காக பாடுபடுவார் அப்படின்னு எழுதுவாரு. அந்த அந்த மாதிரி எழுத்து தான் தோழர் சங்கமித்ரா அவர்களும். அது படிச்சோம்னா எல்லாமே மனசுல இருக்கும் நமக்கு. அவரு ஒவ்வொரு வரிகளை அவர் சொல்லுகிற போதும் அதில் செய்கிற அந்த கேலியும் கிண்டலும் எல்லாருக்கும் வந்து நீண்ட நாளைக்கு நம்ம மனசுல இருக்கும். அப்போ அந்த 2 தான் இந்த செய்திகளாக, நூல்களாக இப்போது வந்திருக்கிறது. அதுல ஒண்ணு முதல்ல காஞ்சி சங்கரன். ஏன்னா அவர் ஒரு பெரிய, இந்த போலிகள் தான் வந்து ரொம்ப பளபளப்பா இருக்கும். இப்போ வந்து ஒரு பழைய நகைச்சுவை ஒன்று ஆனந்த விடன்ல அட்டையிலே போட்டிருந்தான். ஆஹா, இந்த பூ எவ்வளோ அழகா இருக்கு, அப்படியே பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குது என்று அவன் சொல்லுவான். அதை பூவை அழகா பாராட்டுறது, அப்படியே பிளாஸ்டிக் பூ மாதிரி எவ்வளவு பளபளப்புன்னு அழகா இருக்குன்னு பூவை பாராட்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு அட்டைப்படுத்த ஒரு கோகுலனுடைய, நான் சின்ன வயசுல பார்த்தது அது. அதை போல இந்த போலிகள் தான் ரொம்ப பளபளப்பாக மக்களிடம். காஞ்சி மடங்கிறதே ஒரு போலி மடம். அது சங்கரர் உருவாக்கிய மடம் அல்ல. சங்கரர் 4 மடம் தான் உருவாக்குனார். இந்த மடத்தை அவர் உருவாக்கவும் இல்லை. சிருங்கேரி மடத்தினுடைய ஒரு கிளை, அதுதான் காஞ்சி சங்கரர். அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க பொய். 2000 ஆண்டுகளாக இந்த மடம், காஞ்சி மடம் இயங்கி வருகிறது அப்படின்னு எழுதுவான். ஆதிசங்கரரே 8ஆம் நூற்றாண்டு தான் இருந்தாரு. அவரு பிறந்த 1200 வருஷம் தான் ஆச்சு. இவன் காஞ்சி மடம் 2000 வருஷமா இருக்குமா, நம்மளும் ஆமாங்க 2000 வருஷம் இருக்க மடங்கது என்று அவன் நம்மளும் சொல்லிட்டு இருப்பான். அந்த காஞ்சி சங்கரர் தான் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறதும், அதை எப்படி இந்த பார்ப்பன இனம் பயன்படுத்தி கொண்டது. இதுல 2 பார்ப்பான் வெல்லுவது ஏன், தமிழன் தோற்பது ஏன் ஒண்ணு அதுல அவர் எழுதுறாரு. அதுல நல்ல விமர்சனங்கள் வந்து, இப்ப பார்ப்பனத்தை இந்த யோசிச்சு பாருங்க அவன் என்ன செய்யறான் என்று அதுல எழுதுவாரு. அந்த பார்ப்பான் வெல்லுவது என்ற மாதிரி இப்போ வந்து போன தேர்தல் அப்போ ஒரு புத்தகம் வந்தது. பிரசாந்த் ஜான் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. ஹவு பிஜேபி வின்ஸ் அப்படின்னு மட்டும் எழுதியிருந்தான். பிஜேபி வெல்வது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம். அவன் என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்றாங்கிறத பற்றி தான் அது. அதுபோல பார்ப்பான் வெல்லுவது ஏன், தமிழன் தோற்பது ஏன், இதுதான் ஒரு புத்தகம். இன்னொன்று சவுண்டி பார்ப்பனர்களுக்கு நினைக்கிறேன், அது இன்னொன்று. அந்த புத்தகம் ஒன்று சங்கரமட சவுண்டிகளுக்கு. இதுல முதல் கட்டுரையை அவர் தொடங்குறாரு. முதல் கட்டுரை என்னன்னா, ஏ டெடிகேட்டட் மைனாரிட்டி என்று அந்த கட்டுரையை தொடங்குகிறார். அவன் முழுமையாக தன்னை ஒப்படைத்து கொண்ட, சமுதாயத்தின் மேம்பாட்டுக்கு ஒப்படைத்து கொண்ட ஒரு மைனாரிட்டி சமுதாயம் அது. அவனை எல்லாத்தையும் டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவர்களுக்கான அறிவுரை தர்றவரை எப்படி கொடுத்துட்டு இருக்காரு. இது 2 சேர்த்து தான் அந்த இது பூராவுமே அதுல இருக்கும். அவங்க தன் நுழைந்து கொண்டு எப்படி ஒன்றையும் மாற்றினார்கள். அதை வந்து பெரியாருடைய ரியாக்ஷன் சொல்றாரு. வந்து என்ன காரணம் அப்படின்றதுக்கு பெரியாரிடம் ஒரு முறை கேட்டபோது அவர் சொன்னாராம், எல்லாம் வகுப்புவாதம்னு பேசுவான், அவன் தான் உண்மையான வகுப்புவாதி, கம்யூனலாக அவன் தான் இருக்கிறான். பட்டு பிராமின்ஸ் ஆர் கம்யூனலி கம்யூனல், பட் நம்ம வந்து இண்டிவிஜுவலி கம்யூனல். நம்ம என் ஜாதி, என் ஆளு, என் குடும்பம்னா தான் பெருமை பேசிக்குமே தவிர அவனை பற்றி எல்லாம் மற்றவனை பற்றியெல்லாம் இல்லை. ஆனால் அவன் வந்து கம்யூனலாக இருப்பான். அதுதான் காரணம் என்று பெரியார் சொன்னதும் கூட அதில் சொல்லி அதை பற்றி அதில் எழுதியிருக்கிறாரு. அவன் எப்படி தமிழருடைய ஒவ்வொன்றாக மாற்ற வேண்டும். பெரியார் சொல்லுவார், அந்த இந்தியர் போராட்டத்தின் போது அவர் சொல்லுகிற போது, இந்திய எதிர்ப்பு என்பது மொழி போராட்டம் அல்ல அப்படின்னு சொல்லுவார் அவர். தமிழருடைய வாழ்க்கையில், பண்பாட்டில், வாழ்க்கையில், எல்லாவற்றிலும், கலையில், எல்லாவற்றிலும் மனு தர்மத்தை நுழைக்க செய்யும் முயற்சிக்கு எதிரான போராட்டம் இது. மொழி போராட்டமே முழு போராட்டம் ஆகிவிடாது. கலாச்சார போராட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் மொழி போராட்டம். ஆனா அதை மட்டும் வச்சுச்சோம்னா நம்ம ஏமாந்து விடுவோம். நம்ம ஒரு இந்திய எதிர்ப்பு என்பது மொழிக்காக மட்டும் இல்லை, அதற்கு பின்னால் அவனுக்கு ஒளிந்திருக்கிற என்ன சிந்தனை போக்கு, அவனுக்கு ஒரே இந்தியாவை உருவாக்குவது என்பது அவனுக்கு அது இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்க ராஜாஜி கேட்டாங்க, அப்போ இந்தி படித்தால் என்ன ஆகும்னு. துளசிதாஸ் ராமாயணம் படிக்கலான்னாரு அவரு.
அவர் ராஜாஜி முதலமைச்சர் இருந்தபோது கேட்டபோது அதை சொன்னார். அது சார் அவன் ஹிந்தியில் இருக்காத படிக்கலாம் என்று சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், எனக்கு சமஸ்கிருதத்தை தான் ஆக்க வேண்டும் என்று விருப்பம், ஆனால் முதல்ல இந்தியை கொண்டு வந்திருக்கேன், அப்புறம் சமஸ்கிருதம் வரும். இப்போ சமஸ்கிருதம் என்ன பெரிய மொழி? அவன் பொய்மைகளை எப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்கான்னா, அது எந்த விதத்திலும் மக்களால் பயன்படுத்தப்படாத மொழி. முதல்ல பயன்படுத்தப்படாத மொழியை அவன் ரொம்ப உயர்த்தி பேசுறான். அந்த மொழியில எவ்வளவு பேர் பேசுறான்னு கூட கணக்கு இல்லை, அவன் சொல்லிக்கிறது தான் கணக்கு. திடீர்னு பிஜேபி 91 அந்த சென்சஸ் அப்போ திடீர்னு 58,000 வந்தாங்க. அதுக்கு முந்தையில ஏதோ கூடுதலாக ஒரு எண்ணிக்கை காட்டினான். அதுக்கப்புறமா 26,000 2,000 இருந்துட்டு இருந்தது. திடீர்னு ஓராண்டு மட்டும் திடீர்னு சமஸ்கிருதம் படித்தோம் அதிகமாகி அப்புறம் குறைஞ்சு போயிட்டானுங்க. அப்போ எழுதியிருக்கான் சென்சஸ் அதிகாரிட்டு ஏதாவது சொல்லிகளையும் சேர்த்துருப்பானுங்க இருக்கு. அந்த மொழிக்கு என்ன இருக்கு, என்ன பெருமை, அதில் எல்லாம் அதில் தான் இருக்கும்பா. எங்கள் வேதத்தில் இருக்கிறது எது சொன்னாலும் சரி, வேதத்தில் இருக்கிறது. விமானமாக எங்கள் வேதத்தில் இருக்கிறது. நம்ம மோடி இப்போது விஞ்ஞானிகள் மாநாட்டில் பேசினார். நாங்கள் அந்த காலத்திலேயே டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் செஞ்சுருக்கோம். வந்து யானை கழுத்தை எடுத்து குழந்தைக்கு நாங்கள் வச்சுருக்கோம். டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த காலத்தில் நம்மகிட்ட இருந்திருக்கு அப்படின்னாரு. பெரியார் எளிய கேள்வி கேட்டார், குழந்தையின் கழுத்தின் சுற்றளவு என்ன, யானையின் கழுத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டார். அப்போ இவர் சொல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி விஞ்ஞானிகள் மாநாட்டில் பேசுகிறார். ஸ்டெம் செல்லை பற்றி பேசுகிறார். காந்தாரிக்கு ரத்த கட்டி தான் பிறந்தது, அதை 100ஆக பிரித்து அதை போட்டு அது 100 கௌரவராக வளர்ந்தார்கள் அப்படின்னு. இதையெல்லாம் விஞ்ஞானிகள் மாநாட்டில் தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றிய உரை இது. ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டு பார்ப்பான், இருந்தாலும் வெங்கி ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன். இந்த பிஜேபி ஆட்சியில் வரைக்கும் விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் இங்கிலாந்தில் இருக்கார். அவர் நான் இனிமேல் வரவே மாட்டேன்ட்டு ஒரு விஞ்ஞானி கூட கேட்கல. கேள்வி கேளுங்கள் என்பது கேள்வி. விஞ்ஞானிகளே விஞ்ஞானம் என்பதே அறிவியல் என்பது கேள்வியில் தான் ஒன்றா கேள்வி கேட்டு தான் வருது. ஆனால் அவன் பேசுறது யாரும் கேட்கலீங்களா, விஞ்ஞானிங்க நீங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு என்பதை போல அவர்கள் துணிச்சலாக எதையும் அடித்து சொல்லுகிறார். இன்னும் இருக்கும் பொய் அதிகமாக பேசுகிறான். பொய் இப்போ அவனுக்கு வந்து கேட்பதற்கு ஆள் இல்லை, ஆள் இல்லாமல் செய்துவிட்டோம் என்ற நம்பிக்கையில் இன்னும் அதிகமான பொய்களை பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் சங்கராச்சாரிய அவங்க தொடக்க காலத்தில் அவங்க ஒரு இந்த பெருமை பெற்ற இடம், அரசர்களை அண்டி வாழ்ந்து அவர்களோடு இருந்து பெற்ற அதிகாரம், அதை வைத்துக்கொண்டு மெல்ல மெல்ல அவனுடைய பண்பாட்டை நம்மிடம் திணித்தான். அவன் வேணா அங்கே வேணா வந்திருக்கலாம், வடக்க வந்த போனா ஒரு 16ஆம் நூற்றாண்டு அதிகமாக சொல்கிறாங்க வந்திருக்கலாம். 16ஆம் நூற்றாண்டு கிமு 16 வந்திருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தான்? அங்கே படையெடுத்து வந்தான். இங்கே படையெல்லாம் எடுத்து வரல, பண்பாட்டு படையெடுப்பு தான் இங்கே நிகழ்த்தினான். அங்கே தான் வந்து சண்டை போட்டு நம்மள்கிட்ட வெற்றி பெற்றிருக்கலாம். நான் நாகரிக சமுதாயம் சண்டை போடாதில்லை, அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிரும். நம்ம மிலிட்ரி வச்சிருக்க மாதிரி, மிலிட்ரி தோத்தா நம்மளாம் அடிமைகள் தான், நம்ம சண்டை போடுறதில்ல. அதனால தான் வேதத்தில் சொல்கிறான், இந்த கருப்பர்கள் ஆண்களில் பலரிடம் ஆயுதம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். வேதத்தில் சொல்கிறான், நாங்கள் எல்லாம் வச்சுட்டு சண்டை போட்டிருக்கோம், அதில் ஆண்கள்லே பல பேரிடம் ஆயுதம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவன் ஆச்சரியப்படுறான் அவன். ஆனால் அவன் வந்து உட்கார்ந்த பின்னால மெல்ல மெல்ல எப்படி நம்மால தெரிஞ்சுக்கிட்டான். காசி ஆனந்தன் கவிதை ஒன்று இருக்கும், பெருமணத்தால் கெட்ட பேயனுக்கு பேர் தமிழன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப பெரிய மனசு அவனுக்கு, எல்லாத்தையும் வரவேற்பான், எல்லாம் செய்வான். அப்படி ஒரு வேலை நடந்ததா தெரியாது. ஆனால் வந்து மெல்ல மெல்ல தமிழ்நாட்டுக்கு தென்னாட்டுக்கு வந்தான். தென்னாட்டில் வந்து தன்னுடைய பண்பாட்டை நுழைத்தான். என்னென்ன மாற்றங்கள், இதில் 2 மாற்றங்களை பற்றி குறிப்பாக சொல்றார். ஊர் பெயர் மாற்றங்கள். அவன் எப்படி ஊர் பெயரை மாற்றினான், அதன் வழியாக இப்போ எத்தனை ஊர்களில் பெயர் எல்லாமே வடமொழி பெயராகிட்டான். அதை மாற்றுறதுக்கு தமிழில் இன்னும் மாற்றவே இல்லை, பல இடங்களில் மாற்றமே அது நடக்கலை இது வரைக்கும். மயிலாடுதுறை மட்டும் மாயவரம் மயிலாடுதுறை ஆகிருக்கு, வேறு எதுவுமே ஒன்றும் ஆகலை. அந்த ஒரு ஊர் மட்டும்தான் பெயர் மாற்றம் பெற்றிருக்குது, வடமொழி பெயர்லேருந்து தமிழ் பெயராகி இருக்கிறது. மற்றவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. விருதாச்சலம்னா அதுக்கு சொல்லுவாங்க, பழமலைன்னாங்க, என்னமோ திருமுதுகுண்டம் என்றார்கள், இப்படியெல்லாம் ஒன்றா சொல்கிறாங்க. அது இன்னும் மாற்றலை. ஆனால் அவன் வந்து மாற்றிட்டு போயிட்டான். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தொடருது. அது மாற்றம் மட்டும் இல்லை, அந்த அதுக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் 2-3 இதில் எடுத்துக்காட்டு மயிலாடுதுறையும் 1000 என்றும் புளியங்காட்டை திண்டிவனமானது என்று சொல்றாரு. திந்துருணி வனம்னு திண்டிவனம். அப்புறம் தப்பாக மொழிபெயர்த்திருக்கான் சார், அதெல்லாம் ஒரு வேடிக்கையாக சொல்கிறாரு. ஆற்காடு அப்படிங்கிறத அவன் நினச்சிட்டான் 6 காடுன்னு நினச்சிட்டான், 6ன்னு நினச்சிக்கிறான் 6. அது இல்லை உண்மை. அதில் வந்து ஆர்த்தி காடுகள் இருந்ததுனால ஆர்த்திக்காடு ஆற்காடு ஆயிற்று என்று அவர் எழுதுகிறார். அப்படி நினச்சிக்கிட்டு அவன் 6 காடுன்னு ஷடாரண்யம்
அப்படின்னு பேர் மாற்றி விட்டான். அது இப்போ அதை சொல்கிறதில்ல யாரும். அவன் எழுதி வச்சிருக்கிறான். வேதாரண்யத்து மறைக்காடு, மறைகள் அதிகம், மான்கள் இருந்த காடு. அதை இவன் என்ன மொழிபெயர்த்தான், அது மறைனா வேதம்னு நினச்சிட்டு வேதாரண்யம்னு பேரை மாற்றிக்கிட்டான். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக மாற்றினான். அது குறித்து நாம் ஏதாவது யோசிச்சிருக்குமா? பண்பாட்டு மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக வந்த இயக்கம். நம்ம எது யோசிக்கணுன்றார். இதெல்லாம் திரும்ப திரும்ப மனதுக்குள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அவங்க எதையும் சரியா இருந்திருக்காங்க போற போக்கில். இப்போ அண்மையில் ஒரு அந்த மயிலாடுதுறையில் தேர்தல்ன்ற போது மணிசங்கரியர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெற்றி பெற்று கொஞ்சம் இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக. அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னதை அவர் குறிப்பிடுறார். 1927 முத்தையா முதலியார் விகிதாச்சாரோட இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அப்போ நாங்கள் இங்கிருந்து லாகூர் குடிபெயர்ந்து போனோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கே வரல, இப்போ தான் வந்திருக்கிறேன் என்று ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறார். அப்போ அவன் இடஒதுக்கீட்டுக்காகவே நாட்டை விட்டு வெளியே போனேங்கிறான். தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம். இந்த ஆள் என்னடா எவ்வளோ 100க்கு 100 இடத்தையும் பிடிச்சோம், 2-3 இடம் போயிட மாட்டுருது அவனுக்கு. 97 தான் நமக்கு வரும் போல் இருக்கு. இப்போ அண்மையில் நாம் பார்த்தோமே, 27 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ற ஆன பின்னாலும் கல்வி நிலையங்கள் கொண்டு வரதுக்கு எவ்வளோ தடை பண்ணான்? 2006ஆம் ஆண்டு தான் 1951 சட்ட திருத்தத்தின் வழியாக கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு 1 என்று உறுதியாகிவிட்டது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உண்டு என்றும் உறுதியாகிவிட்டது. ஆனா ஒன்றிய அரசினுடைய ஆளுகையில் இருக்கிற கல்வி நிலையங்களில் 2006 அதுக்கான சட்டம் செய்யப்பட்டது. 51 சட்ட திருத்தம் வந்தது. 55 ஆண்டுகள் நம்ம நுழைவிடாமே வச்சிருந்தோம். அதுக்கான பெரும் போராட்டம் ஒன்று, ஒரு எழுச்சி வரல, ஒரு பெரிய இதில் அப்படி அமைதியா இருந்தது. அது கூட இருக்கட்டும். அடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிற போது வழக்கு போடுறான். வழக்கு போட்டுலாம் 2006 போட்டு 8 போட்டு அதுக்கப்புறம் தான் நடைமுறைக்கு வருகிறது. அவன் சண்டை போடுறான், அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறான். பார்ப்பான்லாம் இல்லைங்க, நான் 9 கொடுக்குறோம். இந்த வருஷம் 9 பேரை மட்டும் சேர்த்துறோம், அடுத்த வருஷம் இன்னும் 18 ஆக்குறான், அப்புறம் 27, 3 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுகிறோம். அவன் அதெல்லாம் முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது, நாங்கள் இந்த இடத்துல விட முடியாது அவன் சொல்கிறான். இதுக்கு நம்மால் திருப்பும் அதுக்கு பேசுகிறார்கள். இல்லை உனக்கு இடம் போயிருந்தா பயப்படுற. இதுக்கு முந்தி 100 இடமும் உங்கள்கிட்ட இருந்தது. 15 7.5 பட்டியலின மக்களுக்கு 15 விழுக்காடும் பழங்குடிகளுக்கு 7.5 விழுக்காடு, 22 போனால் 77 நீ அனுபவிச்சுட்டு இருந்த. அந்த 77 குறையாம பார்த்துக்கிறோம். இடங்களை 154 மாற்றி உங்களுக்கு 50 நாள் 77 வந்துடும். இல்லை எனக்கு முடியாது, அவன் வரக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவர் கொடுக்க, எனக்கு அடுத்த போட்டியாளர் வந்து விடக்கூடாது. இவங்களை பற்றி பட்டியலின மக்களையோ பழங்குடியை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. அவனுக்கு அதை நாம் பார்த்துக்கிறோம். இவங்க வந்துடக்கூடாது, அடுத்த போட்டியாளர்கள் தான். எப்படியெல்லாம் அவன் கட்டுப்படுத்துன்னு பார்த்தான். கிரிமி லேயரை கொண்டு வந்தான். கிரிமி லேயர் சரி. நரசிம்மராவ் முதல்ல அவர் போட்டார், ஒரு உத்தரவு போட்டார். நரசிம்மராவ் விபி சிங் ஒரு உத்தரவு போட்டார். அது வேலை வாய்ப்புக்கு மட்டும் போட்டார், 27 போட்டார். நரசிம்மராவ் வந்தபோது எந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளும் வராத பிரிவினருக்கு 10 ஏழைகளுக்கு 10 விழுக்காடு என்று போட்டார். அதுலேயே இன்னொன்று போட்டார், புவரர் செக்ஷன் ஆஃப் தி இவங்களை பிற்படுத்தப்பட்டவருக்கும் அப்படித்தான் கொடுக்க முடியும். விபி சிங் 27 மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. புவரர் செக்ஷன் ஆஃப் தி பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு போட்டார். அப்புறம் கூட அதில் ஒன்று சொன்னார், ஒருவேளை போதிய ஆட்கள் இல்லை கிடைக்கலன்னா அதுக்கு மேலே இருக்கணும் கொடுக்கலாம், கிரிமி லேயருக்கு மேலே இருக்கணும் கொடுக்கலான்னு போட்டார். இன்றைக்கு வரைக்கும் அதை முடியவே முடியல. ஏன்னா அவங்க ஒன்றை செய்து விட்டு கடந்து போயிடும். அவன் வேலை முடிஞ்சுன்னு கடந்து போயிடும். நம்ம வேலை முடியல. அதை பற்றி விவாதிப்பதோ பேசுவதோ கிடையாது. அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். அந்த அடிப்படையில் இந்த பெயர் மாற்றங்கள் என்பதை பற்றி சொல்வதோடு இன்னொன்று மணிப்பிரவாள நடை என்பதை பற்றி அவர் சொல்றார். எப்படி அவன் மொழியை கெடுத்து வைத்திருக்கிறான் என்பதற்கு மணிப்பிரவாள நடைன்னு ஒன்று கொண்டு வர்றான். அதில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். எப்படி ஒரு பாட்டுக்கு ஒரு பாடலுக்கு விளக்கம் எப்படி எழுதுகிறார்கள் என்பதற்கு ஒரு நூலில் இருந்து, அது மறைமெல்டிகளுடைய பற்றி இளங்குமரன் எழுதுகிற நூல். அதில் ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறோம்ல, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரி சங்கக்கை கண்டேன், என்னாடி வண்ணன்பால் என்றுன்னு ஒரு பாட்டு. அது இவன் விளக்கம் எழுதுறான். இதுக்கு உரை எழுதுறான் ஒருத்தன். எனக்கு சொம்மாய் கடல் போல்
ஸ்மரகரமான வடிவையுடையவன் பக்கலிலே ஆழ்வார்கள் இருவரும் காட்ட கண்டவிந்து சப்த சூரவராய் வேண்டும்படி பிரதானையான பெரிய பிராட்டியாரை கண்டேன். அதாவது அதுக்கு உரை அதெல்லாம் புரியலையாம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் நமக்கு புரியாதுன்ட்டு விளக்கம் எழுதுறான். அவளும் தண்ணீர் என்று விழும்படியாய் பொன்போல சுப்ருஹணியுமாயிருந்த திருமேனியை கண்டேன். இது அப்பிள்ளைன்னு ஒருத்தர் எழுதின உரை. அது மரதகிரியில் உதித்து ஒளிவிட்டு கிளறுகிற பாலார்கனை போலே இருவருடைய ஒளியும் தன்னிலே விளங்கான் என்றுள்ள அழகிய நிறத்தையும் கண்டேன். அஸ்தானே வசங்கைய பண்ணி யுத்தோந்து முகமாய் கண்டார் மேல் சிறி விழா நிற்பதாய் சியாமளமான அந்த வடிவுடைய பகை தொடையாம்படி என்னமோ எழுதுறான். அது இன்னும் 10 வரி இருக்கு, அதெல்லாம் படிக்க வேண்டாம். இது உரை. எதுக்கு உரை? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன்ங்கிறதுக்கு விளக்கம் எழுதுறான். அது நமக்கு புரியுது. இதுக்கு விளக்க உரை எழுதின மொழி இருக்கு பாருங்க. இதைத்தான் அவன் மணிப்பிரவாள நடை. மணியும் பவளமும், பவளம்னு சொன்னா கூட தமிழ் வந்துடும், மணி மட்டும் தமிழ், பிரவாளம்னு சொல்லிட்டான். மணி பிரவாள நடை என்று சொல்லி மொழியை சிதைத்தான். மொழி தூய்மை ஒரு காலத்தில் பேசப்பட்டது. மறைமலடிகள், பாவாணர் போன்றவெல்லாம் தொடர்ச்சி அதை பற்றி பேசினார்கள். ஆதிக்கம் எல்லா ஆதிக்கத்தையும் எதிர்க்க வேண்டியது. இன்னொரு மொழி நம் மொழி மேல் ஆதிக்கம் செலுத்தால் எதிர்க்க வேண்டியதுதான், அதை களைய வேண்டியதுதான். ஆனால் அது தொடரவில்லை என்பதற்காக நான் சொல்றேன். இப்ப நமக்கான பணி என்பது அவனை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த துறைகள் எதிர்ப்பது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். இப்ப இந்த சங்கராச்சாரிய ஆதிசங்கரனை பற்றி சொல்லணும். அதை பற்றி என்னென்னலாம் இருக்குன்னு நான் சங்கராச்சாரி பற்றி நம்ம கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கல மக்கள்கிட்ட போய். ஏன்னா இவன் தான் எல்லாவற்றையும் நடத்தவனா இருந்துட்டு இருக்கான். அதுல ஒரு செய்தி மட்டும் சொல்றேங்க. ஒரு சங்கராச்சாரியை பற்றி எழுதுறான். சங்கரர் எப்படி பிறந்தார் என்பதற்கு மட்டும் ஒன்று சொல்றான். நிறைய இருக்கு, அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அதாவது ரெண்டு சங்கரர் 2 தடவை பிறக்கிறானுங்க. இப்படி ஒரு ஆள் ஆனந்தகிரி சங்கர விஜயம்னா அதைத்தான் சங்கமரம் தன்னுடைய வரலாறாக காட்டுகிறது. அதன்படி 5வதாக இருந்த அபினவ சங்கர் கிபி 788 சிதம்பரத்தில் தகப்பனார் இறந்து 3 ஆண்டுகள் கழித்து பிறந்தார் என்று சொல்லுகிறார். அதுதான் இவங்களுடைய வரலாறு வச்சிருக்கிற ஆனந்தகிரி சங்கர விஜயம் என்ற நூல் அதுதான் சொல்லுது. அவனே சொல்லிடுறான், அபினவ சங்கரர் கிபி 788 சிதம்பரத்தில் தகப்பனார் இறந்து 3 ஆண்டுகள் கழித்து பிறந்தார். அவர் தான் சங்கரர் அப்படின்னு சொல்றான், ஆதிசங்கரர். அவன் கால்நடையில பிறந்தான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவன் சிதம்பரத்தில் பிறந்தாருன்னு இவன் ஒரு கதையை எழுதி வச்சுக்கிட்டு செத்து போனதும் காஞ்சியில தான் செத்து போயிட்டாருங்கிறான். அவன் காலடியில் பிறந்து எல்லாம் சுற்றி போய் பத்ரிநாத் அங்கெங்கேயோ போய் ஹரித்வாரில் எங்கேயோ செத்து போயிட்டாருன்னு அவங்க மற்றவங்களாம் சொல்கிறான். இவன் மட்டும் தனியாக ஒரு கதை எழுதி வச்சிருக்கான். அதை துணிச்சலாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை மாற்றிக்கல அவன். ஆமடா உண்மைதான், நீ என்ன இதை பேசிகிட்டே இருக்கிற என்று சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள், நான் அன்பில் ஒரு நிகழ்ச்சியில் படித்தா அது வளரன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரியாரை பற்றி சொல்லுவார்கள், மகளோடு அவர் திருமணம் செய்து உறவு கொண்டாருன்ட்டு. அது பாகவதத்தில் இருக்கு. பாகவதத்தில் பிரம்மாவை பாற்றி அவன் போய் சொல்றான், பிரம்மாவே எத்தனையோ கடவுள் நமக்கு தெய்வங்கள் இருந்தார்கள், அவரெல்லாம் செய்யாதெல்லாம் நீ சேரியே, சொந்த மகளோடு உடலுறவு கொள்கிறாயே, உன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதா, எப்படி இதை நாங்கள் தேற்றிக்கொள்வோம் அப்படின்னு பாகவதத்தில் பாட்டு இருக்கு. அதை எடுத்து பிரம்மாவை எடுத்துட்டு பெரியாரை போட்டான் அவன். நம்ம இனி பிரம்மாவை போட்டு எல்லா இடத்துலையும் இனிமேல் பேச வேண்டியிருக்காது. அந்த பாகவத வரிகளை எல்லா இடத்துலையும் நாம் பரப்பணும். அதை இவன் நம்ம எழுதுனது இல்லை, அவன் எழுதுனது ஸ்ரீமத் பாகவதம். வெறும் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். அதுல எழுதி வச்சிருக்கான். அது போலத்தான் இதுல பல இடங்களில் சங்கரர் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 இடத்துல சங்கரரை பற்றி சிக்கல் வருது. 1886 ஒரு தடவை போறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாலே சங்கரமடம் தொடங்கிடுது. போன போது அந்த சங்கர நீ கலந்து கொள்ளக்கூடாது கொடுத்துலன்னு சொல்றான். நீ மடம் ஒரிஜினல் மடம் கிடையாது, நீ டூப்ளிகேட் மடம், நீ வரக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அதற்கு ஒரு தீர்மானத்தை எல்லாம் உட்காந்து ஒரு 4 சங்கராச்சாரியம் உட்காந்து தீர்மானம் போட்டு தர்றாங்க. 1886 காசி அறிஞர்கள் ஒன்று கூடி காஞ்சி மடம் சங்கரால் நிறுவப்படவில்லை என்ற பிரகடனத்தை வெளியிட்டனர். திரும்ப 1966 இன்னொரு தடவை போடுறான். போயிட்டாரு.
நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது, கூட்டத்தில் அனுப்பிச்சி விட்டாங்க. இவன் தாங்க அவ்வளவு பேசிட்டு இருக்கிறான். அதாவது மற்ற சங்கரெல்லாம் இன்னைக்கு தான் ஒருத்தன் பேசியிருக்கான். ஏன்டா மோடி போய் பூஜை பண்றார், பிரதிஷ்டை பண்றார் ராமனுக்கு, நான் என்ன அங்கே கைதட்டு வாங்குறான் ஒரு சங்கராச்சாரி இன்னைக்கு. நான் சங்கராச்சாரி இருக்கிறேன், என்ன வச்சுட்டு பண்ணாம நீ அந்த மோடி பயலை விட்டு அவன் சூதுறவன், அவன் வந்து திறந்து வைக்கிறதான்ற மாதிரி தான் பேசுறான் அவன். இன்றைக்கு தான் சொல்லியிருக்காரு இருந்தாரு. அது ஒரு சங்கராச்சாரி. இந்த சங்கராச்சாரி நீ பக்கமே வராத, கூட்டத்துக்கு வராதுன்ட்டானுங்க. எத்தனை, அதாவது இந்த சங்கரர் கொலை வழக்கு கூட நம்ம அதெல்லாம் பேச வேண்டி இருக்கிறது, மீண்டும் ஒரு முறை பேசணும். ஏன்னா இந்த சங்கராச்சாரி இதுக்கு முந்தி இருந்த இந்த நல்லவர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, பரமாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்ட்டு. இந்த கூரையேறி கொல்லி வைக்கிறவங்க கூட்டு நல்ல பையன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பரமாச்சாரி அவர் இருந்தார். அவரு பலரை வந்து இந்திரா காந்தி வந்தப்போ, இப்போ பாராளுமன்றத்தில் மட்டும் நாடாளுமன்ற கட்டடம் திறந்த போது முர்மு உள்ள விதவைன்னு சொல்றான். இந்திரா காந்தி வந்தப்போ சந்திக்க மாட்டேன்ட்டாரு நம்ம பரமாச்சாரியால். அவர் விதவை நான் சந்திக்க முடியாது என்று சொன்னார். இல்ல, துறவிகள் ஆற்றில் குளிக்க போகும்போது யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அதுக்காக அந்த கிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கிணத்துல குளிக்க போறாராம். கிணத்துக்கு இந்த பக்கம் உட்காந்துட்டு அந்த பக்கம் இந்திரா காந்தியை வச்சு பார்த்தவர் அவர். அந்த பரமாச்சாரி யோகியமான சங்கராச்சாரி அவர், அப்படி ஆளவர். அடுத்த சங்கராச்சாரி மிடில் சங்கராச்சாரி இருந்தார்ல, இது ஓடி போனார் 87ல். அவர் என்ன பாலிடிக்ஸ் பாருங்க, அவன் எப்படி இருக்கிறான் என்பதற்காக சொல்லுகிறேன். ஓடி போனாரு. அப்புறம் சர்வதேச போலீஸுக்கெல்லாம் சொல்லி பிடிச்சிட்டாங்க ஆளை. பதறி போயிட்டார் நம்ம வெங்கட்ராமா குடியரசுத் தலைவர். ஐயோயோ எங்க பரமாச்சாரியால் ஆயிட்டார் அப்படின்ட்டு போய் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அவர் ஓடுறதுக்கு முந்தைய அடுத்த சங்கராச்சாரி நியமிச்சிட்டார். அவர் 87ல் ஓடினவர் 83ஆம் ஆண்டே சப்ஜூனியர் சங்கராச்சாரி ஒருத்தர் உருவாக்கிட்டார். பெரிய வாள் சின்ன வாள் தான் இருப்பாங்க. அப்புறம் சின்ன வாள் ஒன்று உருவாக்கணும், விஜயேந்திரன். இந்த ஆளை தயார், அதை பெரிய சங்கராச்சாரி ஆந்திராவில் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது இவர் நியமிச்சு அவருக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டார், சடங்கெல்லாம் முடிச்சுட்டார் அவர். இப்போ இவர் ஓடுறத 4 வருஷத்துக்கு முந்தைய முடிவு பண்ணிட்டார். நான் போகிறேன், அதுக்கு அடுத்த ஆள் வேணும் இல்லை, மடத்தில் அடுத்த ஆள் இல்லாமல் போயிடுமேன்ட்டு அப்பாயின்ட் பண்ணிட்டார். அப்புறம் தான் இவர் போறார். போன உடனே இவர் சொல்றாரு, அந்த ஆள் போயிட்டான். போன உடனே இவங்க அறிவிக்கிறாங்க என்னென்ன அவர் இங்கேருந்து ஓடி போனால அவர் அந்த தண்டம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அவனே ஒரு தண்டம், அவன் தண்டம்னு ஒன்று வச்சிருப்பான். அது நாங்கள் நம்ம கூட்டங்கள்லாம் நம்ம செல்வேந்திரன்லாம் கிண்டல் பண்ணுவார். அது என்னடா ஒரு குச்சி, அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்னி கோமணும், அது என்ன பெரியதுன்னு செல்வேந்திரன் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். அதை வச்சுட்டு போயிட்டார் அவர். கமண்டலத்தையும் தண்டத்தையும் மடத்தில் விட்டு போய்விட்டார். உடனே அந்த மூத்த சங்கராச்சாரி சொல்லிட்டார், எப்போது ஒரு துறவி தண்டத்தை தன்னை விட்டு வேறுபடுத்தி விட்டாரோ அப்போதே ஒரு துறவு முடிந்து விட்டது என்று இந்த மூத்த சங்கராச்சாரி சொல்லிட்டார். வேற சங்கராச்சாரியன்னு சொல்றான், துவாரகா சங்கராச்சாரி சொல்றான், எல்லாருமே சொல்றாங்க இல்லை இனிமேல் அவன் துறவி இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க அவரை. பிடிச்சி அங்கிருந்து ஆளை திருப்பி கூட்டி வந்துட்டாங்க. இங்கே தலைக்காவிரியிலிருந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் இந்த ஆணவ கொலை பண்ணல, அந்த பொண்ணை மட்டும் விட்டு இவரை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்கே திருப்பியும் அவர் சங்கராச்சாரி ஆயிட்டார். யாரும் எந்த கேள்வியும் கேட்கல, ஒரு பாப்போம். அப்போ பத்திரிகையெல்லாம் மீண்டும் படித்தா தெரியும், என்கிட்ட இருக்கு. நான் ஓடினதுலேயும் அவன் கொலை பூராவே பத்திரிகையில் திரட்டி பைன் பண்ணி வச்சிருக்கேன். மயிலாப்பூரில் பெண்கள் கோவித்து கொண்ட சங்கராச்சாரிய படத்தை வீதியில் தூக்கி வீசினார்கள்லாம் இப்போ செய்தி வந்தது. அவ்வளோ கோபம் மேலே, ஏன்னா ஒரு சாமியாராடா இப்படி பண்ணிட்டியாடா என்று கோபம் அவங்களுக்கெல்லாம் வீசினாங்கலாம் வந்தது. ஆனால் திருப்பி வந்தார், ஒரு சத்தமும் இல்லை. திரும்ப ஒரே அறநிலையத்துறை அவருக்கு அனுமதி கொடுத்து விட்டது, மீண்டும் இயங்குவார் சங்கராச்சாரியன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவங்க ஆர்டரே போட்டாங்க, அறநிலையத்துறையிலிருந்து உத்தரவே போட்டாங்க. இப்போ அவர்களால் எதையும், ஒரு சின்ன பிழை வந்தால் தொடர்ந்து 100 நாளைக்கு 50 நாளைக்கு பேசிட்டே இருக்கிறவங்க, அவ்வளவு பெரிய தவறு செய்த சங்கராச்சாரிய ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் யாரும் பேசவே இல்லை. அதை எதிர்த்து பேசணும்லாம் கண்டனம் தெரியும். யார்? நம்ம உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சென்னையை சேர்ந்த 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அவருக்கு பதவி படிச்ச நீ யார் சொல்றதுக்கு அதெல்லாம் இவங்க கண்டனம் அறிக்கை விடுறான் உயர்நீதிமன்ற நீதிபதி. அப்போ யாராவது அப்பவும் ஆளுங்க இருந்திருப்பாங்கல்ல, நம்ம சாமிநாதன் மாதிரி யாரோ அப்போ இருந்திருக்காங்க 2 பேர். அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை விட்டார்கள். ஆனால் அதுக்கப்புறம் என்ன,
அவரு சொல்றான் 10/9/87 என்று இந்து பத்திரிகை கூறுவது, ஜெயேந்திர சரஸ்வதி தலைக்காவேரியிலிருந்து திரும்பியதை பற்றி பரமாச்சாரியிடம் கேட்டபோது அவர் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளவில்லை. அவ்வளவுதான் செய்தி. இதை வந்து ஹிந்து பத்திரிகையில செய்தியா போடுறான். உற்றுப்பா அதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அவர் அதற்கு முன்னால் அது இல்லாம சதுர்மாசிய காலம், அது 4 மாசத்துக்கு வெளியே போகக்கூடாது. வந்து துறவிகள் வந்து மழை காலமா இருக்கும், நடக்கக்கூடாது. அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய விதிகள் இருக்கு. அதை பற்றி நம்முடைய சங்கராச்சாரிக்கு என்ன விதிங்கிறது சந்நியாச ஸ்மிருதினே ஒன்று இருக்கு. அது தெரியாம அந்த அக்னிகோத்திரம் தாத்தாச்சாரின்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டார். அவர் சொல்றாரு என்னென்னலாம் இருக்குன்னா, சன்னியாசி கால்நடையாகத்தான் செல்ல வேண்டும் அல்லது பல்லக்கில் போக வேண்டும். அதை தவிர்த்து வேறு எந்த வசதிகளையும் பயன்படுத்தக்கூடாது. எவ்வித எந்திர வாகனங்களிலும் அவர் பயணித்துக்க கூடாது. எந்திர வாகனம்னா கார்ல எல்லாம் போகக்கூடாது என்று அதுக்கு வந்து சன்னியாச ஸ்மிருதியிலே வாகன தீட்டுன்னு ஒன்று இருக்கான். இந்த காரை கண்ணில் பார்த்துட்டோட உடனே போய் குளிச்சுக்கணுமா, குளிச்சுக்கிட்டு தான் வரணுமா. இப்போ நம்ம நடு சங்கராச்சாரி, இப்போ இருக்கிற சங்கராச்சாரி, இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்படிப்பட்டவர்கள் தான் இதை சொல்கிறார். சும்மா அதுக்கு அது விரிவாக அவங்கள பற்றி பேச நிறைய செய்தினா கூட அது பேச இல்லை, நமக்கு பேச வேண்டிய இவருடைய நூலை பற்றி. அப்போ அவன் அந்த காஞ்சி சங்கரன் அவன் சொல்லுகிற சொல் தான். அந்த ஆள் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லைங்க, இதில் பழனி கோயிலில் சிலையை மாற்றணுன்றார் அவர். ஏற்கனவே இருந்த சிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். அது வந்து மூலிகையில் செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை பொய்யல் நமக்கு தெரியாது. நவபாஷாணத்தில் செய்யப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்க. அதை மாற்றணுன்னாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அங்கே இருந்தவங்களாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்களா, மாற்றக்கூடாது என்று சொன்னார்கள். இவர் மாத்திரன்னு சொல்லிட்டு இருந்தார். ஜெயலலிதா அப்போ ஆதரவாக இருந்தார் அவங்களுக்கு. ஆனால் மக்கள் இயக்கம் அதை தடுத்து விட்டது. நாங்களாம் கூட இப்போ கண்டன கூட்டமெல்லாம் நடத்தி கூட்டங்களை நம்ம ஐயா மு. ராமநாதன் தான் வச்சு தான் கூட்டங்கள்லாம் நடத்தினோம். அப்போ கோவை மு. ராமநாதன் அவர்கள் தான், ஏன்னா அவர் அந்த சமய இலக்கியங்கள் நல்ல புலமை வாய்ந்தவர், அவரை வைத்து நடத்தினோம். அப்போ அதில் வந்து அவர் எங்கள் தமிழ் இலக்கியங்களில் எங்கள் சைவர்லாம் பண்ணதுக்கு, நம்ம சைவனும் சின்னால் இல்லை, இருந்தாலும் ஒப்பீட்டளவில் வந்து என்னென்ன பண்ணான், நீ என்னடா பண்ணுற, நீ எப்படி இதெல்லாம் பேசலாம் சங்கரனுக்கு உனக்கு. ஏன்னா அந்த புலிப்பாணி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த பழனி கோயிலே நிர்மாணித்தருடைய வாரிசுகள் அவங்கெல்லாம். அவர் சொன்னார், இது சித்தர் பீடம், நீ ஸ்மார்த்தன். ஸ்மார்த்தன் என்பவன் வந்து தீயினை கும்பிடும் பார்ப்பார். பாரதி எழுதியிருப்பார்ல, வெறும் திக்கினை கும்பிடும் துருக்கர் தீயினை கும்பிடும் பார்ப்பார். அவன் கடவுள்ல சாமியெல்லாம் கும்பிட மாட்டான், அவன் தான் கடவுள். அவன் தலையிலேயே பூவை போட்டு கும்பிட்டுக்கிறதா அவனுடைய வேலை. ஆனால் நீ எதுக்கு வந்து இங்கே பேச, அவர் சொன்னார், ஸ்மார்த்த பார்ப்பனர், நீ கோயிலை பற்றி பேசக்கூடாதுன்னு அறிக்கை விட்டார் அவர் புலிப்பாணி அடிகள். அது ஒரு பெரிய தொடர்பான ஒரு பிரச்சனை ஆச்சு அது. இப்போ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நுழைவார்கள், நாம அத்தாரிட்டி என்பதை போல. அதில் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. இந்த காமாட்சி அம்மன் கோயிலை பற்றி ஒரு செய்தி இருக்கு. இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் அவர் வந்து ஒரு ட்ரஸ்டியாக தான் முதல்ல இவரை போடுறாங்க. இந்த ட்ரஸ்டியாக போடுறாங்க. சங்கராச்சாரி வந்து ஒரு ட்ரஸ்ட் மெம்பராக அவரை முதல்ல போடுறாங்க. கொஞ்ச நாள் அதையே பிடிச்சிட்டார் அவர். அப்போ அதில் வந்து சொல்கிறாங்க, அதுக்கு வந்து அந்த தாசில்தார் எழுதுகிறார் ஒரு கடிதம். காஞ்சி தாசில்தார் சீனிவாச ராவ் 29/7/1841 ஒரு உத்தரவு எழுதுகிறார் கடிதம். இந்த உரிமை ஒரு சங்கராச்சாரிக்கு அளிக்கப்பட்டது, இவருக்கும் இந்த ஆலயத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை, இந்த பிராந்தியத்திற்கே இவர் அவர் அந்நியர். அவன் காஞ்சி சங்கராச்சாரிய பற்றி எழுதுகிறான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் என்ற ஊரை சேர்ந்தவர், எங்களை சேர்ந்தவர் அல்ல. அவரது பணபலத்தை தவிர அவருக்கு வேறு ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு ஆட்சேபித்து இங்கிருந்து வட்டாட்சியர் கடிதம் எழுதுறாரு, கலெக்டருக்கு எழுதுறாரு. ஆனால் கலெக்டருக்கே தெரியாமல் ரெவன்யூ போர்டில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறான். அவன் யார், அவன் அங்கே ஒரு ஆள் வச்சிருப்பான். அங்கே போய் உத்தரவு வாங்கிட்டு இருந்தால் அவர் வந்து ட்ரஸ்ட் மெம்பர் ஆகி கொஞ்ச நாளில் கோயிலே அவங்களது ஆகிடுது. அதை பற்றி ஆய்வாளர்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அது ஒரு பௌத்த கோயில், தாராதேவி கோயில், அதில் பௌத்த சிலைகள் இருந்தன என்பதை பற்றியெல்லாம் பல செய்திகள் எழுதுறாங்க அதில். அப்போ அந்த போலி சங்கராச்சாரி போலி மடத்தில் போலி கோவிலை கைப்பற்றி கொண்டு இங்கே எல்லா வேலையும் அவர் செஞ்சிட்டு இருக்கார். அவரை பற்றிய விமர்சனங்களை தான் அந்த அடுத்ததாக அவர் சொல்றது. அந்த அதில் வந்து அவர் சங்கராச்சாரியை பற்றியே தான் தொடர்ந்து நிறைய செய்திகள். சங்கராச்சாரி ஒவ்வொன்று சொன்னதுக்கெல்லாம் பதில் எழுதினார்னு சொன்னோம் இல்லைங்களா. அவங்க ஒரு இடத்துல ஒரு எழுதுறாரு ஒரு கடிதம், ஒன்று என்ன செய்யலான்றதுக்கு.
100 நிலவும் தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்றார் சங்கராச்சாரி. அவர் இதில் எழுதுறாரு, அது விடுதலை பத்திரிகையில் வந்து எடுத்து போடுறாரு. ஒரு மக்கள் அனைவரும் தினசரி கோயிலுக்கு சென்று 108 வினாடிகள் கூட்டு பிரார்த்தனை செய்து, 108 நிமிஷம் இல்லைங்க, 108 வினாடிகள், 1.5 நிமிஷம் பண்ணி 16 முறை கோயிலை வலம் வர வேண்டும். உச்சி காலத்தில் கடவுளுக்கு இயன்றளவு தயிர் தானம் செய்து மக்களுக்கு விநியோகித்து கடவுளை பிரார்த்திக்க வேண்டும்னு எழுதுறாரு. அதுக்கு தான் இவர் விமர்சனம் எழுதுறாரு. அதை என்ன நீ என்ன செஞ்ச அப்படின்றத பற்றி. அதை எழுதுறப்ப முதல்ல ஒன்று கேட்காரு, எல்லாம் ஆகம்பன்னு சொல்லுவேல, எந்த ஆகமத்தில் இது இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்று ஆரம்பிக்கிறார் கேள்வி. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் ஆகமம் தான், ஆகமம் படிக்கூடாது, ஆகமம் படிக்கூடாது, இது எந்த ஆகமத்தில் பாருக்குது இந்த மாதிரி 108 நிமிஷம் வினாடிகள் செய்ய வேண்டும், 16 தடவை சுற்றணும்னு எந்த இதில் இருக்கு சொல்லு. அதில் தஞ்சை மாவட்ட தோழர் வந்து கூட்டம் தொடங்கும் ஒன்று பண்ணுவாராம், திராவிட கழக கூட்டத்தில் நடக்குது சொல்கிறாரு. அவர் மைக்கில் வந்து ஒரு நூல் எடுத்து முடி ஒரு மயிரை எடுத்து மைக்கில் கட்டி ஒரு இழந்த கொட்டை, அது ரொம்ப வெயிட் குறைவாக இருக்கும், அதை கட்டி தொங்க விட்டுட்டு, நான் கூட்டத்தில் பேச போகிறேன், முடிக்கத்துல கடவுள் சக்தியால் இதை கொஞ்சம் அறுத்து கீழே விழுந்துடணும் கொட்டை, அது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா கடவுள் நம்புறேன்னு சொல்லிட்டு பேசுவார். ஒரு கூட்டத்துக்கு கூட வந்ததில்லை அப்படின்ட்டு ஒரு கிண்டலாக அதை எழுதி, இந்த தயிரில் மலை விளைவிக்கும் நீ மடத்துக்குள்ளேயே இந்த மயிர் பரீட்சை செய்து பார்க்கலாமேன்னு முடிக்கிறாரு கடைசியா அவரு. நீ இதை கொஞ்சம் அங்கே ஜோதிச்சு பாரு, மடத்திலேயே பண்ணிக்கின்னு இந்த மாதிரி எல்லாம் பூஜை 108 நிமிஷம் கூட்டு 108 வினாடி கூட்டு பிரார்த்தனை செய்து செய்யுங்களேன் என்று ஆரம்பிக்கிறார். அதில் நீ எப்படி வச்சிருக்கங்கிறதுக்கு அவங்களுடைய தமிழ் ஆர்வத்தை பற்றி சொல்றார். சாட்சாத் சர்வேஸ்வரன் சர்வ வியாபி, அவரது சர்வ வியாபகத்தையும் புரிந்து கொள்ள முடியாத அசடுகளான நமக்காக ஒரு அர்ச்சையில் அப்படின்னா விக்கிரமன் அர்த்தமா, விக்கிரகம்னு குடிகொண்டு இருக்கிற இடம் இது, இதில் அழுக்கு சேராமல் காப்பாற்றினால் நம் ஹிருதயத்தில் அழுக்கு சேராது அப்படிலாம் சொல்லி ஒன்று எழுதுறாரு. அதில் ஒரு பட்டியல் போடுறாரு, பிரகாரம், காரியம், சாட்சாத், சர்வேஸ்வரன், சர்வயாப, அந்த எழுத்தெல்லாமே வடமொழி எழுத்துல தான் எழுதுறாரு. அர்ச்சை, ஹிருதயம், சமூகம், துவேஷம், இதை கேட்டால் தமிழ் என்று சாதிப்பார்கள், இந்த சா போட்டு எழுதுறாரு. அவங்க தமிழ் தான், இதுதான் தமிழ்னு சாதிப்பார்கள் அவர்கள் என்று சொல்லி எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு, எங்களை வந்து நீ எவ்வளவெல்லாம் இழிவுச்சாயனா வச்சிட்டு இருக்க அப்படிங்கிறத பற்றிய, நீ வந்து ஒரு சங்கர மடத்தில் எல்லாம் வேதத்தில் இருக்குன்னு சொன்னோம் பாருங்க, அதுதான் எது எடுத்தாலும் எதை நீ கண்டுபிடிச்சாலும் சரி எங்கள் வேதத்தில் அப்பயே இருந்ததுன்றோம் உடனே. இல்லை இவரே சங்கராச்சாரியா எழுதியிருக்காரு, அந்த கல்கியில் எழுதுறாரு, அதை எடுத்து இதில் போட்டிருக்காரு கல்கியில். சங்கராச்சாரி சொல்றதை கேளுங்களேன், மோடி பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்றை சாராமல் தானாக நிறைந்து இருப்பதை பிடித்தால்தான் பல தினுசான பாதிப்புகள் இல்லாமல் சாட்சோதமாய் அனுபவமாக இருக்கும் என்று தெரிகிறது. இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஐன்ஸ்டீனின் ரிலேட்டிவ் தியரி. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவ் தியரி இதுதானோ, இது அந்த பரமாச்சாரியார் எழுதுனது, மூத்த சங்கராச்சாரி. அவரும் டைம் அண்ட் ஸ்பேஸைத்தானே சொல்லுகிறார், இதெல்லாம் விஞ்ஞானம் அதெல்லாம் சொல்லுகிறார் என்று அந்த எடுத்து போட்டு, இது வந்து என்னையா அது அடுத்து சொல்லிட்டான், அந்த உபநிஷம்ன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இதனுடைய சாரம் தான், வேதத்தினுடைய சாரங்கள் தான். அது வந்து பார்ப்பன் இல்லாதார் எழுதியதுன்னு ஒரு கதை உண்டு, அது உண்மையோ பொய்யோ அப்படி ஒரு உரையாடல் உண்டு, அதுக்காக அவர் எழுதுறாரு. சரி நீ இதெல்லாம் சொல்றல்ல, ஒரு மீன்காரங்கிட்ட மகாபாரத்தை வாங்கிட்டு நீ, அம்பேத்கரும் அதை சொல்லுவார். பறையனான வால்மீகியிடம் ராமாயணத்தை பெறலாம், லாபம் பார்ப்பானுக்கு என்றால் திருட்டும் பிச்சையும் எங்கே வேண்டுமானாலும் செய்யலாமா அப்படின்னு ஒன்று கடைசி அதை முடிக்கிறார். அதை முடிக்கிற போது எதை வேண்டுமானாலும் அதை நியாயப்படுத்தி விடுவார்கள். அதுக்கு 2-3 எடுத்துக்காட்டு சொல்றாரு. நீக்ரோவை கல்யாணம் பண்ணிட்டா கூட அட்டப்படத்தில் பாப்பாத்தியை போடுறீங்க, நீங்க நீக்ரோவோட போடுறீங்க. இப்போ கமலா ஹரிஷை பற்றி போட்டுருந்தோம்ல, போட்டுட்ருக்க. ருக்மிணி அருண்டேல், ருக்மிணி என்கிற பார்ப்பன பெண் அருண்டேல் என்கிற ஆங்கிலேயனை திருமணம் பண்ணி கொண்டார். சவுந்தரம் ராமச்சந்திரன், டிவிஎஸ் ஐயங்கார் மக ராமச்சந்திரன் என்கிற பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அவரும் துணைவேந்தராக இருந்தவர் தான். அவரை திருமணம் பண்ணிட்டும் கூட அவர் பாப்பாத்தியா இருந்தா. தொடர்ந்து வைத்து கொண்டு தான் இருந்தீர்கள். ஆனால் எங்ககிட்ட ஏதாவது வந்துட்டா மட்டும் உடனே வந்துடுறீங்களே, இது சாஸ்திர விரோதம், அவங்க உள்ளே வரக்கூடாது, இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லிவிட்டு இன்னொரு ரொம்ப வருத்தப்படுறத அவர் சொல்றாரு. அவரு 2-3 மட்டும். இன்னொன்று,
இந்த பார்ப்பனர் வந்து எல்லாவற்றையும் படைத்தவர், உலகம் படைத்தவங்க, பிரம்மாவுடைய வாரிசுன்னு சொல்றாங்கல்ல. அதை பற்றிய ஒரு கேள்வி. உழைப்பில் நீர் உற்பத்தி செய்து என்னன்னு இதுவரைக்கும் என்ன உற்பத்தி பண்றீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறாயா? உங்களுக்கு பல பேருக்கு சித்தூர் வழக்குன்னு ஒண்ணு உண்டு. சித்தூர் அதாலத் கோர்ட் வழக்குன்னு ஒன்று இருக்கும். 1814 நடந்ததுன்னு இப்போ புத்தகமாலாம் கூட வந்திருக்கு. அதில் நடந்த விவாதங்கள்லாம் வரும். அதில் மார்க்க சகாய ஆசாரி என்பவர் தன் வீட்டு திருமணத்துக்கு தான் பந்தக்கால் நடுவார். அதை போய் ஐயர் தடுப்பான். டே நீ போடக்கூடாது, நான் தான் நடணும், நீ என்ன நடுற அப்படிம்பார். அவர் சொல்லுவார், நானும் பிராமணன் தான், விஸ்வ பிராமணன் நான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் ஆசாரி, அவர் நான் விஸ்வகர்ம பிராமணர் அப்படிம்பார். அவர் இல்லைன்னு அவன் போய் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஐயர் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. நீதிமன்றத்தில் விசாரிக்கிறார்கள். அதில் திருவிளையாடலில் கேட்ட மாதிரி தான், கேள்விகளை நீ கேட்கட்டுமா அல்லது நான் கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி வேதத்திலிருந்து கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் ஆசாரியார் நல்லா பதில் சொல்கிறாரு. அவர் கேள்வி கேட்குறாரு, இவர் முழிக்கிறாரு. இந்த மார்க்க ஆசாரிக்கு மந்திரம் தெரியல. அதில் ஒரு கேள்வி கேட்குறாரு, பிரம்மா என்பவர் உலகத்தை படைத்தார் என்று சொல்கிறல்ல, சரி நீ எதனை படைத்திருக்கிறாய்? பிரம்மா வாரிசு தானே நீ இது வரைக்கும் எதை படைச்சிருக்கிற? ஏதாவது ஒரு சின்ன பொருள் நீ இதை தான் நான் உருவாக்கினேன், உற்பத்தி செய்தேன் என்று சொல். நீ எப்படா பிரம்மா வாரிசானன்னு கேட்குறாரு. அதற்கு பதில் சொல்லாமல் முழித்து கொண்டு நின்றார். அவர் அப்படி பேசாமல் நிற்கிறார். அவர் என்ன சொல்லுவார்? பேசாமல் இருக்கிறார். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டதாக வரும். அதே மாதிரி தான் உழைப்பே இல்லாமல் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருப்பாக அவர் இருக்கார். அதை பற்றிய நிறைய செய்திகள் நம்ம அதை பேச விட்டு நம்ம நடப்பு செய்திகள் சிலவற்றை நம்ம அதோட சேர்த்து பேசிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது சங்கரமடம், காஞ்சி சங்கராச்சாரி பண்ணுறான், பார்ப்பனியம், பார்ப்பனர்கள். பார்ப்பனையை விட நம்ம பார்ப்பன வேஷம் போட்டவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பளபளப்பாக போலிகள் தான் இருக்குங்கிற மாதிரி. இது பெரியார் சொன்னது தான், புலிக்கும் புலி வேஷம் போட்டவனுக்குள்ள வேறுபாடு என்று சொல்லுவார். புலி ஊருக்குள்ளேயே வராது, அது காட்டில் தான் இருக்கும். புலி வேஷம் போட்டும் ஊருக்குள்ளே தான் இருப்பான். புலி வந்து பறையடிச்சா ஓடிடும், புலி வேஷம் போட்டவன் பறையடிச்சா ஆடுவான். தீப்பந்தத்தை காமிச்சா சுத்தமாக ஓடிடும். தீ காமிச்சா இவன் கையில் எடுத்துட்டு சுற்றுவான், பந்தத்தை எடுத்து சுற்றிட்டு ஆடுவான். இதாண்டா பார்ப்பானுக்கும் பார்ப்பன வேஷம் போடுகிற நம்மளுக்குள்ள வித்தியாசம். அவன் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பான், நம்மால் தான் ஓவராக பண்ணிட்டு இருக்கிறது. அதை உள்வாங்கி கொண்ட மூளையில் வாங்கி கொண்ட பார்ப்பனலாதார்கள். இப்போ அவர்களுக்கு அடிமையிலாக போனவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி திமிர் பேசிக்கிட்டு இருக்கவன் தான், ஜாதி ஆணவம் பெருமை பேசுகிறவன் தான் போயிருக்கான். அவன் தான் இப்போ வந்து எல்லோரையும் ஒருத்தராக பிடிக்கிறதெல்லாம் யாரை பிடிக்கிறான்? இங்கே மதத்தை கொண்டு வர முடியல, இங்கே முஸ்லீம் கிறிஸ்தவன்லாம் பேச முடியல. அவனால் பேச முடிஞ்சது ஜாதி தான். நீங்கள்லாம் யார், நீங்கள் யார் தெரியுமா என்று இப்போ அந்த தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் அது பெயர் மாற்றத்தே பெருசாடி, வேற பேர் என்ன வச்சான், அது இருந்த பேர் 100 பேர் வச்சுட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதில் ஒன்றும் பெருமையோ விடுதலையோ ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க அதை ஒரு பெருமையாக விழாவான். தேவேந்திர குல வேளாளர்னு 7 ஜாதியை ஒன்றா சேர்ந்து பேர் வச்சுட்டாரான். 7 ஜாதிக்காரன் ஒன்றும் சேர மாட்டான், ஒரு ஜாதியில் பொண்ணு கொடுக்க மாட்டான். ஆனால் பேர் வச்சுட்டான்றதுக்காக ஒரு பாராட்டு போல அது போலியாகவே இவர்களை மயக்கி அதுலேயே திருப்பி கேள்வி கேட்கறதில்ல. அது தாண்டி போயிடுச்சு, அதுக்கு மேலே கேள்வி இல்லை, அடுத்தது தான் பேசணும். ஒரு கட்டத்தில் அதை தாண்டி விட்டார்கள் என்றால், அந்த பொய்யை வந்து மக்கள் மத்தியில் பரப்பி விட்டால் அதை பற்றி கவலைப்படுறதால் நம்மளால திரும்ப கேள்வியே கேட்க மாட்டான், அது மேலே கேள்வியே கேட்க மாட்டான். இதுதான் நமக்குள்ள சிக்கலாக இருக்கும். அந்த கேள்வி கேட்கிறவங்கள தான் பார்த்தா பயப்படுறவன் வந்து கெட்டவன் போல, தீவிரவாதி போல. பெரியார் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கேட்டதாக சொல்லுவார்கள், மரபு எங்கள் மரபு தமிழ் மரபுலாம் பேசிகிட்டு இருந்திருக்கிறான். புலவர்கள் மாநாடு அது, அதில் பேசியிருக்காரு. பெரியார் போய் கேட்டிருக்காரு, மரபுங்கிறீங்களே, பெண்ணை எப்படி மயிலோட ஒப்பிடுறீங்கன்னு கேட்டார். தோகை இருந்தால் அது ஆண், நீ பெண்ணுக்கு எப்படா வந்து ஆண்மையில் போய் ஒப்பிடுற? அது பெண்மையில் தான் வேணா ஒப்பிடு, அது நியாயம். எப்படி ஆண்மையில் நீ வந்து ஒப்பிடுற? இது மரபு மீறல் இல்லையான்னாராம். புலவர் மாநாட்டு தலைவர் சொன்னால் அதுக்கு எங்களுக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது கேள்வி பண்ண சிலதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லை, அது தொடர்ந்து வந்துருச்சு இல்லை. நம்ம புலவர்களும் அவங்களுக்கு சலிச்சவங்க இல்லை. துரியோதனை வந்தானா, இவன் ஆடிட்டு இருந்தாங்க, சொக்கட்டான் எந்திரிச்சாலாம், துணியை பிடிச்சிருத்தானா, கர்ணன் எல்லாம் கொட்டி போச்சான். அவன் கேட்டானா, பொறுக்கவோ கோக்கவோ, மணிகளை பொறுக்கி தட்டுமா கோத்து தட்டுமான்னு கேட்டானா, அல்லது பொறுத்து கொள்ளட்டுமா கோவித்து கொள்ளட்டுமான்னு. டேய், அது வடநாட்டில் நடந்த கதை, அவன் ஹிந்தியில் கேட்டிருப்பான், தமிழ்லையா கேட்டிருப்பான் அவன். கேள்வியில் பொறுக்கவோ கோக்கவோ, நம்ம புலவனுங்க இதோட அவனும் இவங்களும் செய்து கொண்டு, இவனுக்கு இல்லைன்னா கூட இவங்க போய் அதோட ஒத்துக்கொண்டு அவனுக்கு ஒத்து ஊதிக்கொண்டு அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கிறது. அம்மா ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறேன், பாஞ்சாலியை கல்யாணம் தான், நீங்கள் 5 பேரும் பிரித்து கொள்ளுங்கள்ட்டான் அவ.
ஏய் கனினா ஃபல்லுன்னு சொல்லிருப்பான், பழம்னா கனின்னா சொல்லியிருப்பான். ஆனா அவன் சொல்றான் நம்மால, சரி ஒத்துக்கோ நம்மால, உடனே ஆஹா இலக்கிய நயம் இருக்கிறதே அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிருந்தான். இது போலத்தான் நம்ம ஆளுங்க போலியாக தனக்கு தவறுன்னு தெரியுதோ இல்லையோ, அவன் சொல்லிட்டான் நம்ம சமாளிச்சுட்டு நாம அதையே சொல்லிட்டு போடும், எதுக்கு வம்பு என்பதை போல போகிற போக்கு தான் இவர்களுக்கு. எதிர்கேள்வி கேட்காததும், எதிர்கேள்வி ஓங்கி கேட்காததும், ஒரு தடவை கேட்டு விட்டுறக்கூடாது, அது இன்னும் அழுத்தமாக கேட்காதது தான் இப்போ அவன் தொடர்ந்து நம்ம மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பதற்கு. ஏன்னா இப்படிப்பட்ட எழுத்துக்கள் வந்து அவருடைய ஒவ்வொன்றும் நம்முடைய சங்கமித்ரா அவருடைய இதெல்லாம் போட்டு கிழிச்சிருப்பா அந்த நேரத்திலலாம் எங்களுக்கு. அது உடனே அதான் விடுதலையை பார்த்தோன்னா 3ஆம் பக்கம் திருப்பி பார்க்கலாமா, என்ன எழுதியிருப்பாருன்னா முதல்ல பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் சொல்லுவான் குத்தூசி குருசாமி எழுதினா ஒரு காலத்தில் அமெரிக்கில் நமக்கு தெரியாது. ஆனால் சங்கமித்ரா காலத்தில் தொடர்ந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து அவ்வளவு வலுவாக இருந்தது. அப்படிப்பான பல எழுத்துக்கள் இப்போ நமக்கு தேவைப்படுகிறது. வந்து ஈர்க்கிற எழுத்துக்கள், அதாவது கருத்துக்களை சொல்கிற எழுத்துக்கள் நம்ம செய்கிறோம், அது கருத்துக்களை சொல்கிறோம், கருத்துக்கள் பேசுகிறோம், பரப்புகிறோம். ஆனால் ஈர்ப்பாக அது வந்து சொன்னால் அப்படியே வந்து பற்றி கொள்வதை போன்ற மொழி நடை இதெல்லாம் இப்போ தேவைப்படுகிறது. நம்ம தேடி யாராவது வருவாங்க, நிச்சயமாக வராமல் போக போகிறதில்ல. ஆனால் அது வந்து அப்படிப்பட்டவர்கள் நமக்கு எழுதுகிற போது அதை பரப்புவது நம்முடைய வேலையாக இருக்கணும். சங்கமித்ரா பல வகையில் அவர் வந்து ஒரு ஒரு ரீஜனல் மேனேஜராக இருந்தார் நினைக்கிறேன், இதில் ஸ்டேட் பேங்க்கில் இருந்தவர். அதற்கு பின்னால் முழுக்க மண்டல் கமிஷனுக்காக, ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு, அவருக்கு ஹிந்தி தெரியும், வடநாட்டெலாம் பணியாற்றினாலும் ஹிந்தி தெரியனாலும் அவர் தான் கூட அவரோட பயணத்திலலாம் ஆணையமுத்து ஐயா அவரோடு பயணத்தில் போய் நிறைய அதுக்கான இதெல்லாம் செய்து கொடுத்தவர். ஒரு பெரிய ஆளுமை. நாங்கள் அதுக்கப்புறம் எங்களுடைய பயிற்சி வகுப்புலாம் அவரை, திராவிடர் நாங்கள் வந்து பெரியார் திராவிடம் இருந்தபோது எங்கள் பயிற்சி வகுப்புலாம் அவர் அழைத்து வந்து நிறைய அதை பற்றி நாங்கள் பேச வைத்து நம்ம தோழோட கருத்துரையாடல் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அவ்வளவு ஆழமான பல கருத்துக்களை மிக எளிமையாக சொல்லக்கூடியவர். அது வந்து தோழர்களை ஈர்ப்பதை போன்ற பல செய்திகளை அவர் சொல்லி கொண்டிருப்பார். அதுதான் அவருடைய, ஏன்னா அது ஒரு பெரிய இதுதான் அவருடைய அன்று இறுதி நிகழ்ச்சிக்கும் போயிருந்தோம். அன்றைக்கு அவர் வந்து திருச்சியில் தான் இறந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் இருக்க முடியல, போயிட்டு நாங்கள் ஒரு திரும்பி வர வேண்டியதாக போச்சு. ஆனால் வந்து அப்போது எங்களுக்கு என்னென்னா வெளியூரில் அவர் இறந்ததுனால போதுமான செய்தி போகாதனால மிக குறைவான பேர் தான் அப்போ நாங்கள் இருந்தோம். ஒரு 30 பேர் தான் இருந்திருப்போம். ஆனால் அவர்லாம் ஒருவேளை சென்னையாக இருந்தால் பெரிய அளவுக்கு அவருடைய எழுத்தை ரசிப்பவர்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள். அது அந்த சமயத்தில் ஒவ்வொன்றுக்கும் அவர் சொன்ன பதிலடிகள் இருக்குல்ல, அது எல்லார் மனதிலையும் பதிஞ்சிருக்கும். அந்த எழுத்து தேவை என்று கருதுவது இப்போது சூழலுக்கு இன்னும் தேவையாக இருக்கிறது. ஏன்னா தேர்ந்தெடுத்த தோழர்கள்லாம் இப்போ போட்டது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி அது. ஏன்னா அது அப்படியே யாரும் கவனிக்காமலே போயிருக்கும். இந்த எழுத்துக்கள் வந்து யார் இப்போ கண்ணுக்கும் படாமல் கூட போயிருக்கலாம். இதுக்கு முந்தையும் போட்டாங்க, எருதுகளும் சில ஓநாய்களும் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கூட போட்டாங்க. அந்த மாதிரி அப்படி நிறையா நம்ம ஆட்கள் இருக்காங்க, எழுதினவங்க இருந்திருக்காங்க. மனைவி திருமலைசாமி அவரெல்லாம் சில எழுத்துக்கள்லாம் இப்போ படிக்கிறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் வந்து பெரியாரோட முரண்பட்டு போய்விட்டார். ஆனாலும் வந்து பெரியாரையும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பார் அவர். ஆனால் வந்து துக்க நாள் மகிழ்ச்சியான நாள் அந்த பிரச்சனை வந்தபோது எழுதுறாரு அவர். எனக்கு தெரியும் பெரியார் அப்படித்தான் பிடிவாதம் பிடிச்ச ஒரு மரம் முத்துனா சேவு, மனுஷன் முத்துனா குரங்கும்பாங்க, அதுக்கு அவர் ஒரு அடையாளம் அப்படி எழுதுறாரு அவர். எழுதிட்டு ஆனால் அவர் இதில் சொல்றது சரி, இது நியாயமாகத்தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கார் என்று அதற்கான வாதங்களை முன்னால் வைப்பார் அவர். அவ்வளவு ஆழமான வாதங்களாகவும் இருக்கும். அப்படி எழுத்தாளர்கள் வந்து ஒரு வீரியமான எழுத்தாளர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்கள் உருவாவார்கள், உங்களிலிருந்து உருவாகக்கூடும். ஆனால் அப்படிப்பட்ட எழுத்துக்கள் என்பது இப்போதைய சூழலில் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறது. அவர்களை வந்தால் வரவேற்போம். ஏற்கனவே எழுதியிருப்பதை தொடர்ந்து வாசிப்போம். ஏன்னா அது வாசிப்பது என்பது நூல் படிக்கிறது நூலாசிரியர் அறிவு தான் நமக்கு வரும், நமக்கு தனியாக வந்துடாத அறிவு. ஆனால் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம் பல செய்திகளை, தள்ள வேண்டியதெல்லாம் எடுக்க வேண்டியது எடுத்துக்கிட்டு நம்ம போடலாம். எல்லா எழுத்துக்களும் நமக்கு கூட ஒப்பாக இருக்காது. அந்த சூழலுக்கு எழுதுன்னு வேற மாதிரி இருக்கும், இந்த சூழலுக்கு வேறாக இருக்கலாம். ஒரு சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. பெரியாரிடம் கேள்வி கேட்டதா பெரியார் சொல்றாரு, நீ சொல்லி சொல்லி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிற சொன்ன. ஆமாம், நான் மாற்றி மாற்றி தான் பேசுகிறேன். ஊட்டியில் சொட்டர் போடுறா குளிருதுன்னு, மேட்டுப்பாளையத்துக்கு வந்துட்டோம் வேர்க்குது கழட்டுறான்னா நீ தானே போட சொன்ன, நீயே கழட்ட சொல்கிறேன்னு கேட்குற. இப்போ வேறப்பா காலம், இது வேற இடம், வேற நேரத்தில் இருக்கோம் என்பதை போலத்தான் இப்போ இருக்கிற சூழலுக்கு நாம் அதை பொருத்தி அதை நாம் இந்த சூழல் நம்முடைய எதிரிகளை சந்திப்பதற்கு, அவர்களால் காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்டு இன்னும் அதிலிருந்து மீளாமல் இருக்கிற மக்களுக்கு
அவர்களுக்கான வளர்ச்சிக்கு, மேம்பாட்டுக்கு நாம் உதவியாக நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.